இன்னைக்கு நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் 65 பண்ண போகிறோம். இது வந்து ஹைதராபாதி ஸ்டைலு. ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 400 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும், 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணணும், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும், 3 டேபிள் ஸ்பூன் மைதா, 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆனோன்னா மஷ்ரூம் பீசஸை அதில் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. இது வந்து ஹை ஃப்ளேமில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 10 பல்லு சாப் பண்ண பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ சாப் பண்ண வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுடரு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இதில் ஒரு 50 கிராம்ஸ் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் சால்ட் டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதுலேயும் சால்ட் போட்டிருக்கோம், அதனால அதை கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வாட்டர் ஊற்றிக்கிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கியூபா கட் பண்ண ஒரு 1/2 ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணது ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமே ஆட் பண்ணிட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஹாட் ஹைதராபாதி மஷ்ரூம் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பாருங்க, எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.